ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் தாரிக். எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. எங்களுடைய ஃபேமிலி மேட்ரை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இப்போ கரெக்டாக ஒரு 4.5 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் கண்டினியூவாக வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ மூலமாக வந்து நாங்கள் தெரிவித்தோம். இப்போ வந்து ஒரு 4 மந்த்தாக வந்து என்னாச்சுன்னா, அப்படி அந்த டாப்பிக்கே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது எதுக்காக வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம், ஏன் வந்து சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுடைய ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் ஃபேமிலியில் வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த டைமிங்கில் பிஃபோர் 4 மந்த்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ 4.5 மந்த் முன்னாடி வந்து இந்த மீட்டிங் வந்துச்சு, சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவங்க மூலியமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணலாம், 3 மாதத்துக்குள்ளே வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சிடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன கொடுத்துடலாம், எதுக்காக அந்த மீட்டிங் நடந்துச்சு, அவங்க வந்து என்ன தாரன்னு சொன்னாங்க, எதுக்காக தாரன்னு சொன்னாங்க, அதை பற்றி இனி வரக்கூடிய வீட்டில் வந்து நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? மீட்டிங்கில் வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து நடந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ், சொல்லப்போனால் பயங்கர ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பயங்கர ஆக்ஷனாக இருந்துச்சு. ஒரு நாளுமே வந்து பயங்கர டிஃபிகல்ட், கஷ்டமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய பிரச்சனையை வந்து நானும் என் மனைவியும் நேரடியாக வந்து சந்தித்தோம். என்னுடைய மனைவி வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து இப்போ 8 மாதம் முடிஞ்சிருக்குது. ஸோ பிஃபோர் 4 மந்த் அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் மட்டும் இல்லை, நானும் என் மனைவியும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா எதுக்காக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுடைய ஃபேமிலியில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க, எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயங்கள் சொல்லும்போது ஐ திங்க் ஒரு சம் பிளாக்ஸ் நாங்கள் போட்டிருந்தோம், அப்படி தானே? அது நீங்கள் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. ஸோ நிறைய பேர் எங்களை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ புரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் கண்டிப்பாக புரியணும், அப்படி தானே? ஸோ அதுக்காக தான் இந்த வ்ளாகு, சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து தவறு பண்ணமா பண்ணலையா, அதை வந்து வீடியோ மூலியமாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரூவ் பண்ண போகிறோம். நிறைய ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃபை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஷேர் பண்ணால் எங்களுடைய பாரம் வந்து, எங்களுடைய கவலை, எங்களுடைய கஷ்டம் வந்து கொஞ்சம் குறையும் தானே. அந்த ஒரு நோக்கம்தான். யாரையும் பழி வாங்குகிற எண்ணம், அந்த எண்ணம் கிடையாது. மனசில் வந்து நிறைய பாரங்கள் இருக்குது, நிறைய கவலை, நிறைய கஷ்டம். நைட்லாம் வந்து தூக்கம் இல்லை, டென்ஷன், டிப்ரெஷன். வெளியில் வந்து சிரிச்சாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர வலியோடு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த லைஃப்பில் வந்து நானும் என் மனைவியும் கஷ்டப்பட்டோம்னா இதுதான் ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கஷ்டம் இப்போ எங்களுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் நினச்சி ஒவ்வொரு நாளும் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, எங்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை அந்த மாதிரி. ஸோ தாங்க முடியாது சொல்லப்போனால். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம்னா வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அப்படி தானே? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஸோ உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எங்களுக்கு கண்டிப்பாக. காசு பணம் தேவையில்லை, உங்களுடைய ஆதரவு. நீங்கள் புரிஞ்சு நீங்கள் உண்மை எங்கே இருக்கோ நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இது எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை தேவைப்படுது, அதுக்கு தான். ஸோ அதுக்காக வந்து அவங்கள்ட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் ஒரு ஐ திங்க் 7 to 8 மந்த் ஆகிடுச்சு. 7 to 8 மந்த்துடைய இந்த ஸ்டோரிஸ்னால் வந்து இது ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா. இந்த நாட்களில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எங்களுக்கு. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து ஏறி இறங்கியிருக்கிறோம். நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம், நிறைய பேரை படிச்சிருக்கிறோம். வாழ்க்கையை பற்றி வந்து உண்மை ஒன்றா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து வ்ளாக் பை வ்ளாகை வந்து ஷேர் பண்ண போகிறோம். இனிமேல் எந்த ஒரு யார் சொன்னாலும் ஸ்டாப் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறது வந்து இது 100% வந்து உறுதி. எவ்ரிடே வந்து நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நடந்த சம்பவங்கள் யாரை பற்றியும் நாங்கள் வந்து தவறாக சொல்ல போகிறது கிடையாது. நடந்தது என்ன, எதுக்காக இந்த பிரச்சனை வந்து உருவாச்சு,
எதுக்காக நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டோம், நானும் என் மனைவியும் வந்து எதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி வந்து வெளியேற்றப்பட்டோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து ஒரு பொய்யான பெட்டிஷன் கொடுத்து என்னையும் என் மனைவியும் வந்து வெளியேற்றுறாங்க இல்லையா எங்கள் வீட்டிலேருந்து. அந்த வீட்டிலேருந்து எதுக்கு எங்களை வெளியேற்றினாங்க? நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்காக வந்து நானும் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் மனைவியும் வந்து பண்ணியிருக்கிறா. சரிங்களா? எங்கள் ஃபேமிலிக்காக சொல்கிறேன்னா அவ்வளோ ஆனால் பண்ணி வந்து ஒரு ஒரு நாய் மாதிரி வந்து எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி வந்து வெளியேற்றப்பட்டு விட்டோங்க. அது எதற்காக வெளியேற்றப்பட்டு விட்டோம்? அந்த ஒரு காரணம் என்ன? அந்த காரணத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இனிமேல் வந்து எந்த ஒரு ஒளிவு முறையுமே கிடையாது. ஒன்மை ஒன்றா வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்படி சொன்னோம்னா எங்கள் மனசு வந்து கொஞ்சம் ஒரு சமாதானமாகும்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ண போகிறோம். அப்படி யோசிச்சு மைண்ட் பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து பல ஏமாற்றங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறவன் ஒவ்வொரு நாள் வந்து ஒரு பெரிய போராட்டமாக வந்து எங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. பல விஷயங்கள் வந்து கண்ணுக்குள்ளே வந்து வந்து போய்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. அதெல்லாம் தாங்க முடியலை. பயங்கர கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிடே கரெக்டாக வந்து 5 மணிக்கு வந்து வீடியோ போஸ்ட் ஆகும். எவ்ரிடே 5 மணிக்கு வந்து வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து என்ன தவறு பண்ணோம் எங்களுக்கே தெரியலை. என்ன தவறு பண்ணோம்? நாங்கள் தவறு யார் மேலே இருக்குது? தவறு பண்ணவங்களாம் வந்து ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, தலை நிமிர்ந்து வெளியே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தவறு பண்ணாமல் வந்து ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒன்றா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் வந்து வெளியே போடான்னு சொல்லி வந்து வெளியேற்றப்பட்டு நானும் என் மனைவியும் வெளியேற்றப்பட்டு எதுக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்குறோம்? ஒரு வாடகை வீட்டில் ஏங்க கஷ்டப்பட்டுருக்குறோம்? அதை பற்றி வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு உண்மை ஸ்டோரி. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.